கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் எஸ்தர் 9:1, காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதாவது யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற வார்த்தையை இந்த நாளில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமேன். எஸ்தர் புத்தகத்தில் என்ன நடந்தது என்பது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனுஷன் எழும்பி யூதருக்கும் யூத குலத்துக்கும் விரோதமாக முழுவதுமாக எழும்பி அவங்கள கொலை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு டேட்டை தீர்மானித்து ஒரு நாளை தீர்மானித்து வைத்திருந்த அந்த நாளில் தானே தேவனுடைய பிள்ளைகள் உபவாசித்து செபித்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்டாக எந்த நாளை யூதர்களை தன்னுடைய ஜனங்களை, அதாவது தேவனுடைய ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் தீர்மானித்திருந்தானோ அதே நாளில் தானே கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதருடைய பகைஞர்களை எல்லாரும் யூதர்கள் மேற்கொள்ளும்படியாக, அதாவது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த ஒவ்வொருவருக்கும் விரோதமாக அவர்கள் எழும்பி அந்த பகைஞரை எல்லாம் மேற்கொள்ளும்படி அந்த நாளில் தானே காரியத்தை மாறுதலாய் தேவன் என்ன செய்தார்? முடிய பண்ணினார். ஆமேன். இதே போல ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் தேவன் முறியடித்து அந்த திட்டங்களை நடந்தேற ஒட்டாமல் எதையெல்லாம் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்களோ, சத்துருவினால் எழுப்பப்பட்ட மனிதர்கள் எதையெல்லாம் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் கர்த்தர் அவற்றை எல்லாம் உங்களுக்கு பட்சமாக இருந்து தேவனுடைய ஜனங்களாகிய நமக்கு நம்முடைய பட்சத்திலிருந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எஸ்தர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, மொர்தெகாய்க்கு ஆமான் என்ன செய்து வைத்திருந்தான்? ஒரு பெரிய தூக்கு மரத்தை செய்து வைத்திருந்தான். அந்த தூக்கு மரத்தில் கர்த்தர் கடைசியில் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆமானையே தூக்கி போட்டு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவர் அந்த தூக்கு மரத்தை செய்யும்போது நினச்சிருப்பானா, இந்த தூக்கு மரத்தில் நம்ம தான் மறிக்க போகிறோம் என்று அவர் நினைத்தாவது பார்த்துருப்பானா? நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனால் நினைத்து கூட பார்க்காத காரியத்தை அவன் நினைக்காத நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி மொர்தெகாயை விடுவித்தார், எஸ்தரை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய காரியத்திலையும் தானியேலுக்கு விரோதமாய் அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திட்டம் தீட்டிக்கொண்டு அந்த திட்டத்தை கொண்டு போய் ராஜாவுடைய கரத்தில் கொடுத்து ராஜாவுடைய முத்திரையை வாங்கி சிங்க கெபிக்குள்ளே போடுறதுக்கு அந்த தானியேலுக்கு விரோதமாக இருந்த நபர்கள் காரணமாக இருப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேலுக்கு ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேல் அந்த ஆபத்திலிருந்து தப்புவிப்பார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தப்புவித்த உடனேயே எந்த நபர்கள் தானியேலுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பல திட்டங்களை தீட்டினார்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாகவே என்ன செய்தது? திரும்பியது. அவர்களே அந்த சிங்க கெபியிலுக்குள்ளே போடப்பட்டார்கள். எப்படி எஸ்தருடைய காரியத்தில் காரியம் மாறுதலாய் முடிந்ததோ அதே போல தானியேலுடைய காரியத்திலையும் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமேன். அதனால் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் யார் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்கள் அந்த சதி ஆலோசனைகள் எதுவும் நமக்கு விரோதமாக என்ன செய்ய விட மாட்டார்? தேவன் நடந்தேற ஒட்ட மாட்டார். அவர் நடந்தேற விடவே மாட்டார். ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அவர் காப்பாற்றுவார். அவர் உங்களை இப்படிப்பட்ட சத்துருவின் சகல திட்டங்களிலிருந்தும் தேவன் உங்களை பாதுகாத்து அந்த திட்டங்களை அவனுக்கு விரோதமாகவே தேவன் திருப்பி விடுவார். சத்துருவானவன் யாரையெல்லாம் எழுப்பி இப்படிப்பட்ட திட்டங்களை உங்களுக்கு விரோதமாய் போட்டு கொண்டிருக்கிறானோ அந்த திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாகவே என்ன செய்வார்? கர்த்தர் திரும்ப பண்ணுவார். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே நீதிமான்களாகிய நம்மை இப்பொழுது நீங்கள் இருக்கிற இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு விரோதம் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுத்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இந்த ஜூன் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பூர் என்கிற காரியங்களையும் நீர் பூரீம் என்று மாற்றி கொண்டாட்டத்தை இந்த மாதத்தில் நீர் கட்டளையிடுவீராக. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.